ஆனால் இதில் சின்ன நெருக்கடியான விஷயம் என்ன தெரியுங்களா, ஒரு தலைமுறை குலதெய்வம் தெரியாமையே போயிடும். எவ்வளோ முயற்சி பண்ணாலும் அவங்களுடைய ஒரு சில கர்மா விடாது. அந்த ஜென்மத்தில் அவங்களுக்கு குலதெய்வம் தெரியாமல் போயிடும். ஒவ்வொருத்தர் குலதெய்வம் கோவமாகவும் இருக்கும். அந்த கோவத்தை தணிக்கிறதுன்றது மிகப்பெரிய விஷயம், சேலஞ்சு ஒர்க்கு. ஆனால் அந்த வம்சம் நல்லா இருக்கணும்னா யாராவது அந்த கோபத்தை தணிக்கிறத வச்சு ஈடுபடணும். இதையும் நீங்கள் உங்கள் ஜாதகத்தின் அடிப்படையில் தெரிஞ்சுக்கலாம். ஐயா, என்னுடைய குலதெய்வம் நல்லா இருக்கா, பிளஸ்ஸிங் இருக்கா, கோபமாக இருக்கா, இல்லையா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஆன்மீக சிந்தனை மக்களுக்கு அதிகமாக வந்திருக்கு, வரவேற்கத்தக்க விஷயம். நிறைய இடத்துல இதுக்கான விஷயங்கள் பண்ணுறாங்க. குலதெய்வத்தை தெரிஞ்சுக்கிறது சாதாரண விஷயம், அது ஒரு பெரிய காம்ப்ளிகேட் இஷ்யூலாம் கிடையாது. ஆனால் மக்களுக்கு பெரும்பான்மையாக மக்கள் கும்பிடக்கூடிய குலசாமி மட்டும் தான் தெரியுது. நீங்கள் சப்போஸ் இப்போ அவங்க ஒரு விஷயத்தை உங்கள்கிட்ட கேண்டி வராங்க, மனசுக்குள்ளே வச்சுருப்பாங்க தான் குலதெய்வம்னு. நீங்கள் ஜோதிட ரீதியாகவோ ஆன்மீக ரீதியாகவோ வேற ஒரு குலதெய்வம் சொல்கிறேன்னு வச்சுங்களேன், மனசுக்குள்ளே நம்பிக்கை போய்டும் உங்களுக்கு. இல்லையே, நான் இத்தனை வருஷமாக தான் கும்பிட்டு வரேன்னு சொல்லுவாங்க. அங்கே தான் மாறுபடுறோம். ஐயா, உங்கள் ஜாதக அடிப்படையில் வந்துச்சுன்னா அது கரெக்டாக இருக்கும். ஆன்மீகவாதிகள் குறியாடி சொல்கிறாங்கன்னா கண்டிப்பாக கரெக்டாக இருக்கும். ஏன்னா அவங்க சொல்லக்கூடியது உங்கள் முன்னோர்கள் தான். இந்த குழப்பம் குலதெய்வ விஷயத்தில் இருக்கக்கூடாது.